வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகமே ஆவலுடன் எதிர்பார்த்த அந்த ஒரு அறிவிப்பு. திமுகவுடைய தேர்தல் அறிக்கை வர இருக்குது. அதில் என்னென்னலாம் இடம்பெற இருக்குது என்பன பற்றின ஒரு முழுமையான தகவலை தான் நாம் பார்க்க இருக்கோங்க. 2026ஆம் ஆண்டு தேர்தலுக்கான திமுகவுடைய தேர்தல் அறிக்கை குறித்த முக்கிய அம்சங்களை விரிவாக பார்ப்போம். இந்த அறிக்கை பொருளாதார வளர்ச்சி மற்றும் சமூக நலத்திட்டங்களை ஒன்றிணைக்கும் ஒரு சமநிலையான அணுகுமுறையை முன்வைக்கிறது. குறிப்பாக மகளிர் இலவச பேருந்து பயணம், கல்வி கடன் தள்ளுபடி, விவசாயிகளின் சலுகைகள், அடிமட்ட மக்களின் தேவைகள் இதில் அதிகம் கவனம் செலுத்துகிறது. இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு உருவாக்கம் மற்றும் நவீன கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதன் மூலம் மாநிலத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை உறுதி செய்ய இந்த அறிக்கை திட்டமிடுகிறது. நடுத்தர வர்க்கத்தின் நிதி நெருக்கடியை குறைக்கவும் கிராமப்புற பொருளாதாரத்தை வலுப்படுத்தவும் தேவையான பல்வேறு ஆக்கப்பூர்வமான வாக்குறுதிகள் இதில் இடம்பெற்றுள்ளன. மொத்தத்தில் வாக்காளர்களை கவரும் வகையில், மாநிலத்தின் எதிர்காலத்தை மாற்றியமைக்கும் வகையிலும் இந்த தேர்தல் உத்திகள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. எல்லோருமே எதிர்பார்க்குறீங்க. திமுக உடைய சமூக நலன் மற்றும் பெண்கள் மேம்பாட்டு, இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறாங்க. சமூக நலன் மற்றும் பெண்கள் மேம்பாடு இதை குறிப்பிட்டே சொல்கிறாங்க. பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம், நடுத்தர மற்றும் ஏழை எளிய பெண்கள் பொருளாதார சுதந்திரத்தை உறுதி செய்ய இலவச பேருந்து பயணம் தொடரப்படும் அல்லது விரிவுபடுத்தப்படும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. விரிவுபடுத்தப்படும்னா என்ன அப்படின்றத நீங்கள் கேட்கலாம். ஆல்ரெடி இப்போ டவுன் பஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க, மீதி இருக்கிற எல்லா பஸ்ஸும் கூட விரிவுபடுத்தப்படலாம் அப்படின்றத குறிப்பாக சொல்லுவாங்க. ஸோ சிஎன்ஏ மாடல் நிர்வாகம், ஓகேங்களா, அடிப்படை கொள்கை மற்றும் நிர்வாகம், ஓகேங்களா, சமூக நலன் மற்றும் நவீன நிர்வாகத்தை உள்ளடக்கிய சிஎன் அண்ணாதுரை அவர்களின் கொள்கை வழியிலான ஆட்சி முறையை கொண்டு வரணும் அப்படின்றது தான் இவங்களுடைய கொள்கை முறை. சமநிலையான ஆட்சி, உட்கட்டமைப்பு மற்றும் மேம்பாடு மற்றும் சமூக திட்டங்களுக்கு சமமான முக்கியத்துவத்தை கொடுக்க போகிறதா சொல்லிட்டாங்க, ஓகேங்களா. ஸோ பெண்களை கவரும் வகையில் இந்த இலவச பேருந்து, சமூக நலன் மற்றும் பெண்கள் மேம்பாடு, சுகாதாரத்துறை காப்பீடு விரிவாக்கம், ஏழை எளிய குடும்பங்களுக்கு மருத்துவ காப்பீட்டு திட்டங்கள் தொடர்ந்து விரிவு செய்யப்படும். ஸோ அடுத்து இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டங்களை அதிக அளவில் இனி கொண்டு வரதா சொல்லிட்டாங்க. கவலையே வேண்டாம். ஒருங்கிணைந்த குறை தீர்முறை, மக்களின் புகார்கள் மற்றும் கோரிக்கைகள் உடனுக்குடன் தீர்க்க நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய ஒருங்கிணைந்த புகாரோடைய முறை, குறை தீர்முறையை கொண்டு வரணும் அப்படின்றத குறிப்பாக சொல்லியிருக்காங்க. ஸோ பெண்களுக்கான நேரடி பண பரிமாற்றம், பெண்களுக்கான அதிகார பகிர்வு, எம்பவரிங் சிஸ்டம், இது எல்லாமே கொண்டு வராங்க. ஸோ தகுதியுள்ள பெண்களுக்கு தொகையான நிதி நேரடியாக அவர்களின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும். மகளிர் உரிமை தொகை தான், இதை தான் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அதிகாரம், எம்பவரிங் உமன்ஸ் ஓட்டர்ஸ், ஓகேங்களா, கொள்கை முடிவெடுப்பதில் பெண்கள் பங்களிப்பை உறுதி செய்வதின் சிறப்பம்சங்கள். திராவிட மாடல் கவர்னன்ஸ், திராவிட மாடல் நிர்வாகம், நலத்திட்டங்கள், உட்கட்டமைப்பு மற்றும் நவீன நிர்வாக முறைகள் ஒருங்கிணைந்த ஒரு சிறந்த ஆட்சி முறையை கொண்டு வரதே இதில் இருக்கும். நிதி மற்றும் கடன் நிவாரணம், ஃபினான்ஷியல் அண்ட் லோன் ரிலீஃபில் என்ன கட்டமைப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரடி பண பரிமாற்றம், டிபிடி, டைரக்ட் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர், தகுதியுள்ள பயனாளிகளுக்கு நேரடியாக வங்கி கணக்கில் பண பரிமாற்றம் செலுத்தும் முறை தொடரப்படும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. பொருளாதார நிவாரணம் மற்றும் மேலாண்மை நிதிகள், நகைக்கடன் மற்றும் உடனடி நிவாரணம், பொதுமக்களுக்கு நிதி சுமையை குறைக்க நகைக்கடன்களுக்கு உடனடி நிவாரணம் அளிக்கப்படும் அப்படின்றத குறிப்பாக சொல்கிறாங்க. மாணவர்களின் கல்விக்கடன் உடனடி நிவாரணம், மாணவர்களின் கல்விக்கடன் சுமையை குறைக்க ஒருங்கிணைந்த குறைகேட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகள், நகைக்கடன் தள்ளுபடி உடனடியாக நடக்கும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இது எல்லாமே உடனடியாக நடத்துவோம் அப்படின்றத தெளிவாக திமுக அரசு குறிப்பிட்டு சொல்கிறாங்க. வளர்ச்சி மற்றும் கிராமப்புற பொருளாதாரம், மக்களின் நலன் மற்றும் ஆளுமை, வளர்ச்சி மற்றும் மக்களின் நலனை ஒருங்கிணைக்கும் நவீன ஆளுமை கொண்ட நிர்வாகம், கிராமப்புற பொருளாதார மேம்பாடு, உள்ளூர் சந்தைகளை உருவாக்கும் மற்றும் கிராமப்புற தொழிலுக்கான முக்கியத்துவத்தை கொண்டு வருதல் வலுப்படுத்தப்படும். உட்கட்டமைப்பு மற்றும் வேலை வாய்ப்பு, புதிய உட்கட்டமைப்பு திட்டங்கள் மற்றும் நவீன நகரங்களை உருவாக்குவது, இளைஞர்களுக்கு அதிக
வேலைவாய்ப்புகள் ஏற்படுத்தப்படும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் உயர்கல்வி வாய்ப்புகள், வேலைவாய்ப்பு உருவாக்கம் மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்களுடைய சுமை குறைப்பு ஆகியவற்றில் ஒரு சிறந்த கவனத்தை செலுத்தப்படும். ஸோ முக்கிய இலக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிகள், இதுதான் ரொம்ப 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 முக்கிய இலக்காக விவசாயிகள் இதில் கருதப்படுறாங்க. விவசாயிகளுக்கு தற்சமயம் விவசாய கடன்கள் அனைத்துமே முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டே சொல்கிறாங்க மக்களே. ஸோ இதுதான் தற்சமயம் திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் இடம்பெற இருக்குது. மிகப்பெரிய அப்டேட்டு, இன்னும் சில அப்டேட்டும் கொடுக்கலாம். இந்த மாதிரி தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க ரொம்ப நம்மளுடைய சேனலோட இணைந்திருக்கேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.